ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மணி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பா விஜய் டைரக்ஷனில் அர்ஜுன், ஜீவா, ராசிகண்ணா, ரெடின் கின்ஸ்லே, யோகி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாளம் நடித்து வெளியான படம் தான் அகத்தியா. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அகத்தியா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற நம்ம ஜீவா அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஒரு கால் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தை நான் நிறுத்துறேன், என்னால் இதுக்கு மேலே தொடர்ந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. இவர் வந்து அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த படத்தை பாதியில் நிறுத்தினா ரொம்ப இதாகிடுவேன். ஆர்ட் டைரக்டராக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பேய் பங்களா மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆர்ட் வரைஞ்சிச்சு, அதில் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாரு. உடனே அந்த ஷூட்டிங் பாதியில் நின்றதுனால டென்ஷன் ஆயிடுவார். டென்ஷன் ஆனால் அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் பங்களாவை நாம ஸ்கேரிங் ஹவுஸை மாற்றக்கூடாது, அது பேய் வீடாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. அதன்படி டிக்கெட்டு போட்டு அது ஒரு பேய் வீடாக மாற்றி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓஹோ ஆகான்னு போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு இடையில உள்ளுக்குள்ளே ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டு கழித்து, அதாவது 1940 நடக்கிற மாதிரி கதையை சித்தரிக்கிறாங்க. அதாவது 84 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதை பின்னோக்கி போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அர்ஜுன் வந்து ஒரு சித்த வைத்தியராக இருக்கார், சித்தார்த்தா இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மருந்துகள், இப்போ மூலிகை மருந்தெல்லாம் எடுத்து வெள்ளைக்காரனுடைய அந்த தங்கச்சிக்கு அவர் வந்து நல்லா பண்ணுறாரு. நல்லா பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது. அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நடக்குது. அப்புறம் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து அந்த எப்படி அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்தார், அந்த அந்த சொல்லுவாங்கள்ல அந்த லெட்டர்ஸு அதெல்லாம் எப்படி எடுத்தார், அதனோட ஃபார்முலா புக்கை எப்படி அவர் கையில் எடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஜீவா அவங்க அம்மாவுக்கு வந்து போன் கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வெளிநாட்டில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால, தமிழ்நாட்டில் இல்லாத வளமே இல்லை, அது எப்படி இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சித்தார்த் அப்படிங்கிறவர் வந்து 84 வருஷங்களுக்கு முன்னாடியே ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காருன்னு ஒரு நியூஸ் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இந்த காலத்தில் இறங்கி அந்த மருந்தை எடுத்து அவர் அம்மாவை குணப்படுத்துகிறாரா ஜீவா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ தான் இந்த படத்தினோட கதை. இது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் பிரமாதமான கதையிலேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அர்ஜுன் அவர்கள் வந்து சித்தப்பாவோ அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ இல்லை மாமனாவோ இல்லை அப்பாவாவோ நடிக்கிறத தவிர்த்துட்டு அவர் இன்னும் ஹீரோவாகவே நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த மணி அஃபிஷியல் சேனலோட ஒரு ஒப்பீனியன். அது இந்த வீடியோ சப்போஸ் அர்ஜுன் சார் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ரிலேட்டிவ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லுங்கள் நான் சொன்னதா. ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் இன்னுமே அதே மாதிரி இருக்காரு. நான் சின்ன வயசில் அர்ஜுன் ரசிகராக தான் இருந்தேன். நான் அப்போ ரசித்த போல தான் இப்போவும் ஆக்ஷன் கிங்கை ரசிக்கிறேன். அது போல தான் இந்த படத்துலையும் உண்மையிலே சூப்பராக ஒரு சாலிடான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு தலைவர். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த கேரிங் ஹவுஸ்குள்ளே இருக்கிற சீனெல்லாம் திரும்ப திரும்ப வரதுனால போர் அடிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்ல வரேன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸில், இந்த விடிவி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போட்டால் காமெடி படமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயாரிப்பாளர் நினச்சிக்கிறாங்க, டைரக்டர் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளுக்கு சிரிப்பு வரணும்ல. அவங்க வர சீன்லாம் நம்மளுக்கு காமெடியாக கூட இல்லை, கடுப்பாக தான் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே இன்னும் காமெடினாவே என்னென்னு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சரியாக பயன்படுத்தலை. அவங்களுக்கு காமெடியெல்லாம் தெரியும், அவங்களுக்கு சரியா என்ன பயன்படுத்தாமல் இருக்காங்க, அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சீன் 2 சீன் வராங்க, கத்துறது மட்டுமே காமெடின்னு நினச்சிக்கிறாங்க. சில அதாவது ஒரு கடி ஜோக் சொன்னால் அது ஒரு பெரிய காமெடின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. காமெடினா ஒரு கண்டினியூட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு கவுண்டமணி செந்தில் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் போய் இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடின்னு ஒரு படத்தை போட்டிங்கன்னா அந்த காமெடி மட்டும் நம்மளுக்கு தனியாக எடுத்துக்கலாம். வடிவேல் காமெடி போட்டிங்கன்னா அந்த காமெடி சீன் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். விவேக் சார் காமெடி போட்டிங்கன்னா அந்த காமெடி மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். அது போல தான் காமெடி இருக்கணும். இந்த கடி ஜோக் சொல்கிற காமெடியெல்லாம் எந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி சந்தானம் கூட மீண்டும் கூட காமெடியை நடித்தா நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து வர படங்களில் காமெடி ரொம்ப பஞ்சமாக இருக்குது, அதை விட கதைக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஏன்னா கேரிங் ஹவுஸுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ரைட்டு தான். இப்போ கொஞ்சம் சமீபத்தில் ஒரு தெலுங்கில் கூட இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு, அது நம்ம பார்த்தோம். ரிவ்யூவும் அந்த படத்துக்கான ரிவ்யூ போட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர ஜீவா கேரக்டர் ஓகே, அதான் நடிச்சு எல்லாருமே பர்ஃபெக்டாக தான் நடிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப வர காட்சிகளை வந்ததுனாலையும் திரும்ப திரும்ப நம்ம பார்த்த காட்சிகளை பார்த்ததுனாலையும் இவங்க காமெடிங்கிற பேரில் நம்மளை மண்டையை கழுவுனதுனாலையும் இந்த படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஒரு ஆவரேஜான மூவியாக போயிடுச்சுன்னு தான் நான் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் பண்ணுறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து ஒரு டைம் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஜி ஒர்க் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராகவே பண்ணிக்கார் பாவிச்சு, அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு
ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி வச்சிடறாரு. அம்மாவுக்கு தேவை, அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவ்வளோதான் கதை. இதை வந்து நீட்டி நெளிச்சு ஒரு 2 மணி நேரமாக சொல்லிக்கிறேன். அவ்வளோ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.